ரெண்டு கையும் இல்ல, ரெண்டு கால் இல்லைங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிக் என்ற ஒருவன் ரெண்டு கால் ரெண்டு கை இல்ல, பிறக்கும் போது அவங்க தாய் இவனை கொன்றலான்னாங்க. இன்று 163 நாடுகளிலே நம்பிக்கை பேச்சாளராக தலைநிமிர்ந்து நிற்கின்றான். லிசி என்று ஒரு அமெரிக்க பெண். அதனுடைய அவலட்சணத்தை பார்த்து 8 வினாடிகளே ஓடிய அந்த வீடியோவில் ஆயிரக்கணக்கான பேர் இவள் வாழ்வதை விட சாவது மேல், இவளை கொன்று விடுங்கள்னு எழுதினாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்ற தெரியுமா? என் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைத்தால் தான் நான் வெற்றி பெற முடியும் என்றால் இந்த உலகத்தில் எவனாலும் வெற்றி பெற முடியாது. என்னை நான் நம்பவில்லை என்றால் தான் நான் தோல்வி உறுவேன், என்னை நான் நம்புகிறேன் என்று சொல்லி லிசி பியூட்டிஃபுல் என்ற புத்தகத்திற்கு ஆசிரியர், கல்லூரி படிப்பிலே முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியை, தன்னம்பிக்கை பேச்சாளர். கண்ணே தெரியாதுங்க ஹெலன் கெல்லர். அத்துணை கண் தெரியாத பிள்ளைகளுக்கும் இன்று ஒளியை ஊட்டிக் கொண்டிருக்கின்றார், பிரெயிலே எழுத்த கண்டுபிடிச்சு. அது மட்டுமா, காதே கேட்காதுங்க பீத்தோவனுக்கு, உலகத்திலே மிகப்பெரிய இசை மேதை. பொறியின்மை யாருக்கும் பழி அல்ல. பொறி இல்லைங்கிறது பழி இல்லை, வள்ளுவர் சொல்றாரு. அறிவறிந்து ஆற்றாமை. நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் அறிந்து வேலை செய்யலன்னா ஒளிஞ்சிடாங்க. தன்னை நம்பாதவனை நீ எத்துணை தெய்வங்களின் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் தர முடியாது. மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டா சேர்ந்ததுனால பதவியை பறிகொடுத்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை உங்களை போல பரீட்சை எழுதுறீங்கல்ல +2ல, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினை விட்டவன் பிளைட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை, ஒரு வினாடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை ஒலிம்பிக்ல ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது.